ஏரியாவுல சுத்தி இருக்கிற 7-8 ஊர் பசங்களுக்கும் இவங்க மேல ஒரு பயம். சிவபெருமானை முதன்மை கடவுளாக கொண்ட சமயம் சைவ சமயம் என்று அழைக்கப்படுகின்றது. சைவ சமயத்தின் பால் கொண்ட ஈடுபாடு காரணமாக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்த துறவிகளின் வரலாறுகளும் உண்டு. அந்த வகையிலே ஈழத்து சைவ பெண் துறவி சடையம்மா பற்றிய பதிவு இது. சடையம்மா இந்த பெயரினை துறவிகள் பட்டியலில் பலரும் அறிந்திருப்பது அரிதாகவே காணப்படுகின்றது. காரணம், அன்று இருந்த பிரித்தானியர் ஆட்சி. ஆம், இவர் பிரித்தானியர்களுக்கு முண்டு கொடுக்காத குலத்திலே பிறந்தவர். இதனாலேயே வேற்று சமுதாயத்தவர்கள் பிரித்தானியர்களின் உதவியுடன் இவரது வாழ்க்கை தடங்களை பூண்டோடு அளித்தனர். வரலாற்றை வெளிவர விடாமல் தடுத்தனர். யாழ்ப்பாண ராசதானியின் தலைநகரமாகிய நல்லூரிலே வரலாற்று சிறப்புமிக்க மிக முக்கியமான ஊராகிய கல்வியங்காட்டிலே 1865 ஆண்டு ஆவணி மாதம் 19ஆம் நாளன்று செங்குந்தர் கைக்கோள முதலியார் மரபில் அவதரித்தார். இவரது இயற்பெயர் முத்துப்பிள்ளை என்பதாகும். இவரது 11வது வயதிலே இவரது பெற்றோர்கள் இவருக்கு கதிரேசி என்பவரை மனம் முடித்து வைத்தனர். காலப்போக்கில் இவரது கணவனுக்கு பைத்தியம் பிடிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் உள்ள வைரவர் இவரது கனவில் தோன்றி கோவிலிற்கு வருமாறு பணித்தார். இவரும் கட்டளை கிணங்கு கோவிலிற்கு சென்று சிவத்தொண்டுகளிலும் ஈடுபட்டார். மேலும் பல வழிபாட்டு முறைகளிலும் சரியை தொண்டுகள் உட்பட பல்வேறு தொண்டுகளிலும் இவர் ஈடுபட்டார். பின்னர் கணவனின் பைத்தியம் நீங்க பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து ஓர் பெண் குழந்தை பிறந்தது. 2 ஆண்டுகள் கழித்து இன்னும் ஓர் பெண் குழந்தை பிறந்தது. 6 மாத காலங்கள் சென்ற பின் சடையம்மா கனவிலே இறைவன் தோன்றி மாங்கல்யத்தை கலட்டி கணவரிடம் கொடுத்துவிட்டு கதிரமலைக்கு திரும்புமாறும், கணவரிடத்திலே இறைவன் தோன்றி மாங்கல்யத்தை சடையம்மா அம்மையாரிடமிருந்து பெற்றுக்கொண்டு மனைவியை கதிரமலைக்கு அனுப்புமாறும் பணித்தார். கதிரமலைக்கு சென்று பின் நல்லூரை வந்தடைந்து ஆண்டுதோறும் ராமேஸ்வரம் யாத்திரையை மேற்கொண்டார். நல்லூர், கதிர்காமம், திருச்செந்தூர், கீரிமலை முதலிய கோவில்களில் இவர் தனது மடங்களை அமைத்தார். இன்று நல்லூர் சன்னிதானத்திலே இவரது மடம் 63 நாயன்மார் குருபூசை மடம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நல்லூர் மண் பெற்ற ஞான சித்தர் என்றும் இவரை கூறுவார்கள். இவரது 2 குழந்தைகளின் மறைவின் பின் கதிரேசுடன் சேர்ந்து பல சிவத்தொண்டுகளில் ஈடுபட்டார். சைவ தமிழ் குடிகளிலே உயர்குடியாக பார்க்கப்படும் செங்குந்தர் கைக்கோள முதலியார் குடியில் பிறந்ததனாலும் இயல்பாகவே இவருக்கு இருந்த சைவத்தமிழ் ஈடுபாட்டின் காரணமாகவும் சைவத்திற்கும் தமிழுக்கும் சடையம்மா அவர்கள் பல்வேறு சேவைகளை செய்து வந்துள்ளார். நல்லூர் சன்னிதானத்திலே இவர் ஒரு மடம் அமைத்தார். அது இன்று 63 நாயன்மார் மடம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கீரிமலை காங்கேசன்துறை வீதியிலே கிருஷ்ணன் கோவிலுக்கு அருகிலே இவரது மடம் வடக்கே கடல் கொண்டு காணப்படுகின்றது. கதிர்காமம் கோவிலுக்கு அருகிலே இவரது மடம் 2 ஏக்கர் நிலத்தில் அமைந்துள்ளது. மேலும் தமிழகத்தில் திருச்செந்தூரிலே இவரது மடம் அமைய பெற்றுள்ளது. மேலும் நல்லூர் சட்டநாதர் சிவன் ஆலயத்தின் நந்தவனத்தை பாதுகாக்க பெருமதில் எழுப்புவித்தார். இவரது வரலாற்றை வருங்கால சந்ததியினர் அறியக்கூடாது என்ற எண்ணத்துடன் இவரது காலத்தில் மட்டுமல்ல, இவரது காலத்திற்கு பிற்பட்ட காலத்திலும் பலர் செயற்பட்டு வந்தனர். அதாவது இவரது வரலாற்று சுவடுகளை அளிப்பதன் மூலமும் இவர் செய்த சேவைகளை வேறொருவர் செய்ததாக கூறியவருக்கு பெருமை சேர்த்து கொடுப்பதன் மூலமும் இவர் செய்த சேவைகளை வருங்கால சந்ததியினர் அறியவிடாமல் தடுத்தனர். குறிப்பாக இவர் தனது சொந்த செலவில் சைவத்திற்கும் தமிழுக்கும் செய்த சேவைகளினால் ஆறுமுக நாவலரின் பெயர் மதிப்பிழந்து விடுமோ என்று எண்ணி ஆறுமுக நாவலர் இவர் சேவை செய்ய தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்திலே இவருக்கும் இவரது சமுதாயத்திற்கும் பிரித்தானியரின் உதவியுடன் பேரிடராக இருந்தார்.
ஆறுமுக நாவலரின் இறப்பின் பின்னர் ஆறுமுக நாவலரின் வழிவந்தவர்கள் ஆறுமுக நாவலரின் சீடர்கள், மேலும் ஆறுமுக நாவலரின் சீடர்களின் வழிவந்தவர்கள் அனைவரும் சடையம்மாவின் சேவைகளுக்கும் சடையம்மாவின் சமுதாயத்திற்கும் பெரும் இடராக அமைந்தனர். இதற்காக பிரித்தானியரின் உதவியையும் பெற்றுக் கொண்டனர். உதாரணமாக ஆறுமுக நாவலர் வழிவந்தவர்களால் 1980 கால பகுதிகளில் நல்லூரிலே இருந்த சடையம்மாவின் பொருட்கள் அனைத்தும் இரவோடு இரவாக தூக்கி வெளியே வீசப்பட்டு நல்லூர் சன்னிதானத்திலே அமைந்த சடையம்மாவின் மடம் 63 நாயன்மார் மடம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. காலங்கள் பல கடந்தன. 1936ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 5ஆம் நாள் அன்று தனது 71வது வயதில் அம்மையார் சடையம்மா இறைவனமடைந்தார். இவர் தனது இறுதி காலங்களை கீரிமலையிலே கழித்து சமாதி அடைந்ததால் இவரது சமாதி கீரிமலையிலே பக்தர்களால் இன்றளவும் பார்வையிட்டு வழிபட முடியாத அளவில் பாதுகாப்புகளுடன் ஒரு ஆலயமாக உள்ளது. அம்மையாரின் சேவைகளும் வரலாறுகளும் மறைக்கப்பட்ட பொழுதிலும் உண்மையான வரலாற்றை அறிந்த சைவ தமிழ் பற்றாளர்களின் மனதில் இன்றும் வாழ்ந்து வருகின்றார்.